நெளிவுத்தன்மையை வச்சுக்கின்னு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நெளிவுத்தன்மை எங்கே தேவைன்னா வாழ்க்கையில் எங்கே குனியணும், எங்கே நிமிர்ந்துடணும். எங்கே குனியணுன்ற இடம் இருக்குல்ல, அங்கே வந்து உனக்கு நெளிவுத்தன்மை தேவைப்படும். நிமிர்ந்து நிற்கிற இடத்துல போய் குனிஞ்சு நிற்கக்கூடாது, குனிஞ்சு நிற்கிற இடத்துல போய் நிமிர்ந்து நிற்கக்கூடாது. ரெண்டுமே என்ன ஆகுது, தப்பான படிப்பா மாதிரி. குருவிட்ட போய் என்ன பண்ணோம், குனியணும். ஒர்க்குக்கு என்னது தமிழ்ல என்னது, பணி. சொல்ற வார்த்தையை கட்டுப்படுத்தி நடங்க அப்படின்றது தான் பணிதல் அப்படின்னு சொன்னோம். அப்ப நம்மளோட கேரக்டர் தான் அங்க சொல்றாங்க. ஸோ நீ செய்யற வேலையை சொல்லல, என்ன சொல்றாங்க, கேரக்டர் தான் சொல்ல போடுவாங்க. வேலையை என்ன பண்ணுவாங்க, பணி அப்படின்னு தான் போடுவாங்க. அப்ப அது பேர் ஒர்க்கு. அப்ப நீ பணின்ற அடிமையே கிடையாது. பணியிலிருந்து அடிமையா, அடிமைத்தனம் நினைச்சுக்கிட்டாங்க. அது அடிமைத்தனம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை இன்னும் உனக்கு வீணாயிடுவா. இப்ப குருவிட்ட நீ அடிமையா இருக்கிறன்னு அர்த்தமா, பணிஞ்சு நடக்கிறன்னு அர்த்தமா? அது பணிதும் கிடையாது, அது பேர் ஒழுக்கம்.